இப்போ மே 18க்கு ஒரு கூட்டம் தான் அது. எல்லா ஊடகங்களும் மாநாடு நீங்கள் வெறும் கூட்டம் தான். ஒரு இன எழுச்சி கூட்டம். எங்கள் இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம். எத்தனை ஆயிரம் பேர் கூட்டினாங்க. ₹1 நாங்கள் காசு கொடுக்கல. அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்கள் பிள்ளைகள் வந்து கூட்டினாங்க. சோற கூட்டம் அது. 5வது முறையும் இத்தனை 4 முறை பொது தேர்தலில் தோத்துருக்கேன். உள்ளாட்சியில் தோத்துருக்கோம். கேளுங்க, இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்கோம். தோல்வி கண்டு அஞ்சிருக்கா. அதிமுக போட்டியிடாம விலகி இருக்குது இடைத்தேர்தலில். ஆளுங்கட்சி திமுக ஆளுங்க அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்குது. ஆனா நாங்க எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான். ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்கமா பத்தியில போட்டிடுவோம். இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலேயே இவ்வளவு தோல்விகளை சந்திச்ச பிறகு மறுபடியும் 5வது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியா மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேளுங்க. எங்களை கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்ல, சுதந்திர பசி. வயிற்று பசி இல்ல, என் மீன வரலாற்றின் பசி. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி. அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்க பார்த்து இந்த களத்துக்கு வரல. புரியுதுன்னு நினைக்கிறேன்.